This video is only for serious candidates. Serious candidates மட்டும் பாருங்க. வீடியோவோட எண்ட் வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ விதத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எலிட் பாஸ், டெய்லி ட்ரில், ஃப்ரீ குவிஸ் இது எல்லாமே லான்ச் பண்ணியிருக்கோம். எலிட் பாஸ் பொறுத்த வரைக்கும் 100 மெம்பர்ஸ்க்கு தான் கூப்பன். அது முடிய போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் அந்த ஆஃபர் கண்டிப்பாக வராது. ஸோ எப்படி இருந்துச்சோ அப்படின்னும் சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரில. பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டோரி. இது ஸ்டோரி கிடையாது, ரியல் லைஃப்பில் ஒருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்மளோட ஸ்டடீஸ் கூட எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு குட்டி டாக் மாதிரியே. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் அவர் உண்மையிலே இந்த மேனிஃபெஸ்டேஷன், நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது இதெல்லாமே உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 டிஃப்ரெண்ட் பாட், அதில் ஒரே அளவு சாயில் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரே டைமில் சீட் பிளான்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிளான்ட்டுக்கு எப்பப்பெல்லாம் தண்ணி ஊற்றிருக்காரோ அதே மாதிரி தான் இன்னொரு பிளான்ட்டுக்கும் 2 ஒரே இடத்துல தான் சன்லைட் படுற மாதிரி வச்சுருக்காரு. பட் ஒரு பிளான்ட்டுக்கு அவர் வாட்டர் பண்ணுறப்போ டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றுறப்போலாம் என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக இந்த பிளான்ட் நல்லா வளரும், இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியே பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி அதுக்கு எப்பப்போலாம் வாட்டர் பண்ணுறாரோ அப்பப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக தான் அந்த பிளான்ட் கிட்ட அவர் மனசுக்குள்ளே பேசி தண்ணி ஊற்றுற மாதிரி பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் ஒன்றுக்கு ஆகாது, அதாவது நான் சும்மா நம்மளோட இதில் சொல்கிறேன், இது ஒன்றும் வராது, சரியாக வராது, இது என்ன ஒன்றும் இல்லாமல் தான் போகும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக நான் என்னோட லாங்குவேஜில் சொல்கிறேன். அவர் என்னமோ நினச்சி பட் நெகட்டிவாக சொல்லி அதை பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ் டேஸ் பாஸ் ஆன் டவுன் த லைன் பார்த்தீங்க அப்படின்னா 2க்குமே ஒரு 30 நாள் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களே, அது வளர்கிறதுக்கான டேட். பட் ஒவ்வொரு நாளும் அவர் பார்க்குறப்ப இவர் பாசிட்டிவாக சொல்கிற அந்த பிளான்ட் இருக்குல்ல, அது நல்லா வளர்ந்துட்டே போகுது. பட் இதோட அந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இது நல்லா வளர்ந்து வர்ற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இது காரணமே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. அண்ட் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து பட்டும் போயிடுது. ஸோ ஆக்சுவலாக ஃபைனலி ஹி கேம் டு த கன்க்ளூஷன் தட் power of manifestation is completely true. கண்டிப்பாக இந்த நம்ம ஒரு விஷயம் இது நம்மளுக்கு கிடைக்கும், இந்த விஷயமா நான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை சேரும். எப்போ அப்படின்னா 100% அதில் நீங்கள் டவுட்டே படாமல் டே அண்ட் நைட் வாட் எவர் மைட் பி த சிச்சுவேஷன், என்னவா இருக்கட்டும், உங்களோட சிச்சுவேஷன் ரொம்ப பேடாக வேர்ஸ்டான சிச்சுவேஷனாக இருக்கட்டும், 4 பேர் கேவலமாக பேசுகிற மாதிரியான சிச்சுவேஷனாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், பட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நீங்கள் டே அண்ட் நைட் நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தானாக உங்களை சேரும். நான் அதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால மட்டுமே உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ என்னோட லைஃப்பில் ஐ கேம் அக்ராஸ் மெனி வர்ஸ்ட் சிச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனை ஒரு சிலரால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா, நம்ம எதிரி கூட அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் கூட நான் கோ த்ரூ பண்ணி வந்திருக்கேன். பட் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாண்டட் இட் பேட்லி. நான் ஏதோ ஒரு விஷயம் முக்கியமாக நம்மளோட சேனலை ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த சேனலில் நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், நம்ம சேனலை நான் நம்பர் 1 நம்ம கொண்டு வரணுன்றதா இருக்கட்டும், இது நான் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நினச்ச ஒன்று. கண்டிப்பாக அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கேன். அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ட்ரீம் பண்ணுற ஒரு பேங்க் எக்ஸாம்குள்ளே வர்றீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சும்மா நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு இது கஷ்டமாக ஈஸியாக எப்படி இருக்குது கொஸ்டின் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் யூ ஸ்டெப் இன், நீங்கள் மித்த எல்லாத்தையுமே மறந்துடுங்க. என்ன ஆக போகுது அது எல்லாத்தையும் மறந்துட்டு கண்டிப்பாக திஸ் ப்ராசஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ப்ராசஸ். ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பட் ஈஸியாக இருக்கோ டிஃபிகல்ட்டாக இருக்கோ அந்த டைம் பீரியடை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை என்கேஜ்டாக உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டடாக நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அதில் மட்டும்தான் உங்களோட சக்ஸஸ் அடங்கியிருக்கு. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா படிக்கிறவங்க நல்லா படிக்காதவங்க அப்படின்றது இந்த ஃபீல்டில் நீங்கள் நினச்சி
பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நீங்கள் நல்லா படிப்பாங்க, இவங்க சூப்பராக படிப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும், மெயின்ஸ் கிளியர் ஆகும், விட்டுட்டு போயிடுவாங்க. பட் இந்த ஆவரேஜாக படிக்கிற ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க. அவங்க 2 வருஷம் போது ரெண்டாவது வருஷம் எழுதுவாங்க, 3வது வருஷத்துக்குள்ள கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ் நிறைய பேர். ஸோ நீங்கள் வந்து ஒரு டேலண்ட்ன்றதை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதை காட்டிலும் கன்சிஸ்டன்சியும் டிட்டர்மினேஷனையும் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை அடையணும்னு நினைங்க. கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் மோர் தேன் தேட், நான் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு 100% அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இங்கிலீஷ்க்கு நீங்கள் என்ன மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம், பிளைண்டாக. ஸோ நான் வந்து சும்மா சொல்லலை, நான் லாஸ்ட் இயர் சொன்ன சக்ஸஸ் கிளிப்ஸில் கொஞ்சம் சக்ஸஸ் கிளிப்ஸ் வைக்கிறேன். இங்கிலீஷ்க்கு அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும் பாருங்கள். என்னோட சக்சஸ்க்கு மேஜர் பார்ட் வந்துட்டு ரீனா மேம் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். மேம் ஆக்சுவலா இங்கிலீஷ்லாம் வந்து நான் எதையுமே நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. உங்களுக்கு வந்து நான் பேசிக்ஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணிருந்தேன். எல்லா கிரெடிட்டும் ரீனா மேம் தான். ரீனா மேமோட அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேட்ச் வாங்கியிருந்தேன், அது ஃபுல்லா பார்த்தேன். எல்லா பேசிக்ஸ்மே வந்து நான் மேமோட வீடியோஸ் பார்த்து தான் ஸ்ட்ராங் ஆனது. தேங்க்யூ மேம். பெருசா இங்கிலீஷ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு. மேம் லைவ் உங்க கிளாஸ் மட்டும் தான் பார்ப்பேன். கிளாஸ் பாக்குற டைம் வந்துட்டு என்ன இருக்கோ இல்லையா, இப்ப சாப்பிட்டுட்டு இருந்தா கூட சாப்பிட்டு ஒரு கையில சாப்பாடு இன்னொரு கையில போன் உட்காந்துட்டு உங்க வீடியோஸ் அப்படிதான் பாத்துட்டு இருப்பேன் மேம். சோ இங்கிலீஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கிலீஷ்ல வந்து சிங்கிள் டிஜிட் நான் வாங்கிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப எதுவுமே தெரியாம வந்த போல சிங்கிள் டிஜிட் வாங்கிருக்கேன். அப்ப வந்து ரீனா மேமோட கிளாஸ் பாப்பேன். ரீனா மேம் அவங்க கத்துக்கிட்டேன். அவங்களோட வீடியோ கோர்ஸ் மட்டும் தான் நான் படிச்சேன், வேற எதுவுமே படிக்கல. எஸ், ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் டைம் டியூரேஷன் கருதி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இவங்க எல்லாருமே இங்கிலீஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியோ இல்லை வந்து நம்ம யூடியூப்ல பார்த்தோ வந்தவங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எலிட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப்ல காலையில் 4க்கு இருந்து ஃப்ரீ செஷன்ஸ் மார்னிங் 10 o'clock உங்களுக்கு இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே. மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ஜேர்னியில் உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு சேஞ்சிங் ஃபேக்டராக இருக்கும். அதுக்கு வந்து நான் 100% அஷூரன்ஸ் தரேன். அதுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் போடுவேன். அதே மாதிரி நீங்களும் 100% எஃபர்ட் வித்தவுட் எனி டவுட் கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துல கூட பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு பிகம் அ பேங்கர் அப்படின்ற மாதிரி பேஸ்ட் பண்ணி கூட உங்களோட எந்த இடத்துல படிப்பீங்களோ அங்கே வச்சுக்கோங்க. அதை டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே பாருங்கள். அதுக்கான ஒர்க் பண்ணுங்கள். பார்த்தா மட்டும் பார்த்தது ஒர்க் பண்ணுங்க. 100% உங்களோட எஃபர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே யூல் பிகம் அ பேங்கர். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நாளைக்கு மார்னிங் 10 o'clock நம்மளோட இங்கிலீஷ் செஷனுக்கு மறக்காமல் வந்துருங்க.